தற்போது 2024ஆம் ஆண்டின் நிறைவான டிசம்பர் மாதத்தில் இருக்கிறோம். இன்னும் சில நாட்களில் 2024ஆம் ஆண்டு நிறைவடைந்து அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்க்கும் 2025ஆம் ஆண்டு பிறக்கப் போகிறது. இருந்தாலும் 2024ஆம் ஆண்டு நிறைவடையப் போகிறது என்ற உணர்வும் மனதிற்கு வந்து வந்து செல்கிறது. 2024ஆம் ஆண்டின் நிறைவாக வரும் ஒவ்வொரு விஷயமும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவதாக உள்ளது. அப்படி 2024ஆம் ஆண்டின் கடைசி பெளர்ணமியும் ஆன்மீக அன்பர்களிடம் அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி உள்ளது. பொதுவாக பெளர்ணமி என்றதும் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம் தான். பெளர்ணமி நாளில் விரதம் இருந்து கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வேண்டுவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒவ்வொரு பெளர்ணமியன்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து திருவண்ணாமலை தலத்திற்கு வருவது வழக்கம். அதுவும் இது கார்த்திகை மாத பெளர்ணமி என்பதாலும் 2024ஆம் ஆண்டின் கடைசி பெளர்ணமி என்பதாலும் கிரிவலம் செல்வதற்கு வழக்கத்தை விட மிக அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. 2024ஆம் ஆண்டின் கடைசி பெளர்ணமி டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. டிசம்பர் 14ஆம் தேதி மாலை அதிகாலை 4:17 மணிக்கு துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி பகல் அதிகாலை 3:14 வரை பெளர்ணமி திதி உள்ளது. இது கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாளும் ஆகும். இந்த நாளில் பாஞ்சராத்திர தீபமும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்பானதாகும். சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றி திருநாளை திருக்கார்த்திகை தீபமாக கொண்டாடுவதைப் போன்று மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை என்ற பெயரில் கொண்டாடுகிறார்கள். இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பாஞ்சராத்திர தீபம் என்று பெயர். 2024ஆம் ஆண்டின் கடைசி பெளர்ணமி வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கு ஏற்றி வழிபடுவது சிறப்பு. மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் என்பதால் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது ஐதீகம். அதேபோல் 9 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவகிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பெளர்ணமி என்பதால் இந்த நாளில் வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சத்யநாராயண பூஜை செய்த பலன் கிடைக்கும். 2024ஆம் ஆண்டின் கடைசி பெளர்ணமியான கார்த்திகை பெளர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் சிவன் பெருமாள் ஆகியோரின் அருளும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பெளர்ணமி, அதுவும் கார்த்திகை பெளர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் எவ்வளவு உயர்வான பலன் கிடைக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். அளவில்லாத புண்ணிய பலன்களையும் இறை அருளையும் பெற விரும்புபவர்கள் இந்த நாளை தவற விடாமல் தீபம் ஏற்றி வழிபடுவது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீர வழிவகுக்கும்.